இந்த பதிவுல போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டான்செட் எக்ஸாம் அப்படின்றத வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட 5 நிமிஷமோ அல்லது 6 நிமிஷமோ வந்து இந்த வீடியோக்காக வந்து நீங்க ஒதுக்குங்க. நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். அதனால இந்த வீடியோவை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் ரிசல்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரேங்கிங் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து சொல்ல போறோம். அதே மாதிரி வந்து என்னன்னா நீங்க அகாடமிக் ரிலேட்டடா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சிருப்பீங்க. அது மாதிரி இனி அட்மிஷன் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டே இருக்க போறோம். ஸோ ப்ராப்பரா டான்செட் ரிலேட்டடா அதே மாதிரி எம்பிஏ எம்சிஏக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சேனல்ஸ்ல நம்மளோட சேனலும் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட தான் வந்து இந்த விஷயங்களை நான் உங்களோட வந்து பேசுறேன். இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க இல்லையா, உங்களுக்குள்ள வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். அதுக்கான விடையா இந்த பதிவு அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் வந்து நான் இப்ப பேசுறது அப்படின்றது. அதாவது வந்து எக்ஸாம் எழுதி இருந்திருப்பீங்க, இப்போ உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் வரும்னு நம்புறீங்க. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 80% அண்ட் எபோவ் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. கவுன்சிலிங் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. அதாவது 80 எபோவ் அண்ட் அப்படின்னாவே வந்து 80% அண்ட் எபோவ் எம்சிஏவா இருந்தாலும் சரி எம்பிஏவா இருந்தாலும் சரி 80% மேல வருது அப்படின்னா வந்து குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல காலேஜ் அப்படின்றது வந்து கவுன்சிலிங்லேயே வந்து கிடைச்சிடும். அதே சமயம் வந்து என்னன்னா உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு டாப் 10 காலேஜஸ்குள்ள தான் வேணும் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து 90% எபோவ் இருந்தால் மட்டும்தான் வந்து டாப் 10 காலேஜஸை நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும். இதுதான் 2 கேட்டகரி. 80% இல்லை எபோவ் அப்படின்னா ஒரு டாப் 20 காலேஜஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதே இது 90% எபோவ் வரும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நல்ல காலேஜஸே கிடைக்கும். அதுவும் வந்து டாப் 10 காலேஜஸ்ல ஏதாவது ஒரு காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் மூலியமா வந்து காலேஜ் எடுங்க. அதே சமயம் வந்து என்னன்னா எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் டான்செட் எழுதுனது அப்படின்றது வந்து என்னன்னா ஜஸ்ட் சும்மா நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணாம தான் எழுதினேன். பட் வந்து அதுல வரக்கூடிய மார்க்குக்கு எனக்கு கிடைக்கிற காலேஜுக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்றவங்களும் வந்து தாராளமா வந்து வெயிட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனை பொறுத்து வந்து உங்களுடைய காலேஜஸை வந்து தேர்ந்தெடுங்க. அதுதான் வந்து நான் சொல்றது. அதாவது வந்து என்ன முழுக்க முழுக்க வந்து நான் அட்மிஷன்ஸ் பண்ணி தர்றேன் அப்படின்றதுனாலே வந்து என்னன்னா முழுக்க முழுக்க நான் பிசினஸா அப்படின்றத நான் எந்த காலத்துலயுமே பண்ணதில்லை. நீங்க இந்த 5 வருஷமா நான் வீடியோ போட்டுருக்கிறத பாத்தீங்க அப்படின்னாவே வந்து தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து என்ன அப்படின்னா ஒரு பார்ட் அப்படின்றது அதாவது வந்து என்ன யாருமே பெனிஃபிட் இல்லாம வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே சமயம் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த வகையில தான் வந்து இந்த வருஷம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ வந்து பெனிஃபிட்ஸ் எனக்கு எக்ஸ்பெக்டட் காலேஜ் தான் வேணும். அதாவது வந்து எனக்கு நல்ல காலேஜ் தான் வேணும். அதாவது டாப் 10 காலேஜுக்குள்ள தான் வேணும். பட் என்னோட பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து நல்லா இருக்காது. அதாவது வந்து பெருசா வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணல, என்னோட மார்க் கம்மியா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் நான் போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க, நீங்க உங்களுடைய அட்மிஷன்ஸ் அப்படின்றத மேனேஜ்மெண்ட்ல பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து என்னன்னா குறிப்பிட்ட மார்க் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருந்தா மட்டும்தான் வந்து செட்டிங் காலேஜஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து சில காலேஜஸ்க்கு நீங்க டான்செட்ல மார்க் குறைவா இருக்கிறீங்க அப்படின்றதுனாலயே வந்து டொனேஷன் கொடுத்தும் வந்து பெரிய காலேஜ்ல வந்து போய் ஜாயின் பண்ணிட முடியாது. அதுக்கான வேற வேற மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கே வந்து என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்க வந்து கருத்துல வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி வேணும் அப்படின்னா பிஎஸ்ஜியில நம்ம டான்செட்ல நல்ல பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல போயிட்டா டொனேஷன் கொடுத்துருவாங்களா அப்படின்னா நிச்சயமா வந்து கொடுக்க மாட்டாங்க. அங்கேயும் வந்து என்ன மேட் எக்ஸாம்னு ஒன்று வந்து கேட்பாங்க, அல்லது கேட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. மேட் அப்படின்னா அதுல வந்து அவுட் ஆஃப் 800க்கு 650 அண்ட் எபோவ் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஜிடி பர்சனல் இன்டர்வியூ இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் வந்து சீட் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஎஸ்டி சொன்னேன், அந்த மாதிரி ஒரு 7 8 காலேஜஸ் வந்து தமிழ்நாடு லெவல்ல வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுல என்ன டொனேஷன் வந்து இப்போ டாப் காலேஜஸ்ல வந்து என்ன டொனேஷன் வருது, அல்லது வந்து என்னன்னா என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எம்சிஏவா இருந்தாலும் சரி எம்பிஏவா இருந்தாலும், ஏன்னா எம்சிஏக்கே வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணித்தான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கே வந்து வித் டொனேஷன் எடுத்தாலும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதையும் நீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து அது சம்பந்தமான கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் சொல்றேன். நிறைய காலேஜஸ் ஏதாவது வந்து என்னன்னா நீங்க பார்த்துருப்பீங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் வந்து என்னன்னா நான் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டியில லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் சரௌண்டிங் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். அதை வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த காலேஜஸ் அதாவது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட எம்பிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20+ காலேஜஸ் இருக்கும்.
அதே மாதிரி வந்து எம்சிஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10+ காலேஜஸ் வந்து இந்த லிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காலேஜஸ் பற்றின தகவல்கள் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து என்னன்னா அதனுடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, அதே மாதிரி வந்து அந்த ஃபீஸ் என்ன, அதே மாதிரி வந்து என்னன்னா டொனேஷன் என்ன வருது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான கேள்விகள். அதே மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா, ஏன்னா சில காலேஜஸ் வந்து சில பிராண்டுக்காகவே வந்து ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் தெரியாம வந்து என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இந்த காலேஜ் நல்லா இருக்கும்னு வந்து சொன்னாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அல்லது நிறைய பேர் வந்து தெரியாம வந்து போய் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இங்க நான் லிஸ்ட்ல கொடுத்துருக்கிற காலேஜஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்க தாராளமா வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்னும் நான் சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல எந்த காலேஜ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்து அது மோசமான காலேஜ் வந்து கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நீங்க வந்து என்ன சேம் சிலபஸ் தான் இருக்க போகுது, சேம் அகாடமிக் கோச்சிங் தான் இருக்க போகுது. பட் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கான எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்றதான் வந்து கேள்வி. ஸோ எல்லா காலேஜ்ல படிச்சுட்டும் வந்து நல்ல இடத்துக்கு போன மாணவர்கள் அப்படின்றது வந்து இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல, ரூரல் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன காலேஜ்ல படிச்சவங்க கூட வந்து பெரிய ஆட்கள் வந்து ஆயிருக்காங்க. அது வந்து தனித்திறமை. பட் வந்து என்னன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படின்றதுல வந்து என்னன்னா கோயம்புத்தூர்ல இந்த காலேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் சொல்லுவேன். இதுல நிறைய காலேஜஸ்க்கு வந்து எம்பிஏக்கும் சரி எம்சிஏக்கும் சரி நிறைய காலேஜஸ்க்கு வந்து நான் ஆத்தரைஸ்ட் கன்சல்டண்டா இருக்கிறதுனால வந்து என்ன உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஈஸியா முடியும். அதே மாதிரி வந்து என்ன, ஸோ வந்து அட்மிஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு நியாயமான பெனிஃபிட்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆத்தரைசர் கன்சல்டா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எங்க மூலியமா போறதுனால வந்து பெனிஃபிட்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்குமே தவிர வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து எதுவும் வந்து பே பண்ண வேண்டியது அப்படின்றது வந்து வராது. அதே மாதிரி இன்னும் சில காலேஜஸ்க்கு வந்து நான் ஆத்தரைசர் கன்சல்டா இருக்க மாட்டேன். பட் வந்து ஏன்னா அந்த காலேஜஸ்க்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வழிமுறையும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பெனிஃபிட்டா இருந்தால், ஒரு பக்கம் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்து இதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை வந்து நிறைய பேர் வந்து கிரிஞ்சு மெட்டீரியலா கூட வந்து எடுத்துக்கலாம், பட் தவறில்லை. ஸோ என்னை நம்பி வர்றவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து என்னை நம்பாம என்னை விமர்சனம் பண்றவங்களோட கருத்துக்களையும் வந்து நம்ம தலை வணங்கி வந்து ஏத்துக்கிறோம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ அதன்படிதான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரே கருத்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால நம்ம மறுபடியும் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்க காலேஜஸ்ல அட்மிஷன் வேணும், நல்ல காலேஜஸ்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து என்ன வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த காலேஜஸ்ல எல்லாம் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது, என்ன ஃபீஸ் வரும், என்ன டொனேஷன் வரும், அல்லது வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத பத்தி நான் வந்து டீட்டெயில்டா வந்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா அல்லது 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வச்சுதான் வந்து நம்ம இந்த டீடைல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ்ல ஒரு 80 to 90% வந்து நம்ம சரியானதா இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இந்த இயர் வந்து அந்த ப்ரொசீஜர்ல சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ வந்து ஒரு 10% வந்து மாறுதலுக்கு உட்பட்டதா இருக்குமே தவிர வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சொல்றது வந்து கரெக்டா இருக்கும். அது ஃபீஸா இருந்தாலும் சரி, டொனேஷனா இருந்தாலும் சரி, எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, கட் ஆஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 90% வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத என்னால வந்து உறுதிப்பட சொல்ல முடியும். அதனால எம்பிஏவோ எம்சிஏவோ வந்து கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து லோ ஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு தேவை இருக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் அப்படின்றத நிச்சயமா என்னால வந்து சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் வந்து ஜெயிங்க, நானும் வந்து ஜெயிக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுறேன். நன்றி, வணக்கம்.